குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நன்றியுள்ளவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான மேட்டர்ஸ பிக் பண்ணி, அந்த இடத்துல மட்டும் நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம். நம்மளுக்கு யாராவது உதவுனா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கோம். நம்மளுக்கு நம்மளுடைய இம்மீடியேட் ரிலேஷன்ஸ் யாரு? நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட நன்றியுணர்வோட இருக்கிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நன்றியோட இருக்கிறோம். இப்படி நம்மளுக்கு ஃபேவரான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம நன்றியோட இருக்கிறோம். ஆனா, என்னைக்காவது நாம அப்பா மூச்சு விட்டுட்டு இருக்கேனே, உயிரோட இருக்கேனேன்னு நன்றி உணர்வோட இருந்திருக்கோமா? சூரியன் தினம் உதிக்குதே எனக்காக, நன்றி உணர்வோட இருக்கோமா? நட்சத்திரங்கள், மழை, இயற்கை எவ்வளவு விஷயங்கள் நமக்காக தானா நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம நன்றி உணர்வோட இருந்திருக்கோமா? நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் சரி, நம்ம வாழ்க்கையில வந்தவர்கள், போனவர்கள் அத்தனை பேருக்கும் சமமா நன்றியுணர்வோட இருக்கிறோமா? நம்ம உண்ணும் உணவுக்கு நன்றியோட இருக்கிறோமா? இன்னைக்கு நான் எப்பொழுதுமே நம்ம மனசு என்ன தெரியுமாங்க பண்ணும்? நம்மளுக்கு கிடைக்காத விஷயம் அதை வச்சே நம்மளை உருட்டி 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 நம்ம வாழ்க்கையை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துட்டு போய் அப்படியே முடிச்சு விட்டுரும். நம்மளுக்கு எது இருக்குதோ அதுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருந்தோன்னா, அதை விட மிகப்பெரிய நேர்மறையான வாழ்க்கை வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எது கிடைக்குதோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். இப்படி நம்ம வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை பழகிட்டே வந்தோம்னா, அதாவது நம்மளுடைய சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும், நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கவங்களுக்கு மட்டும் நன்றி உணர்வோடு இல்லாமல் இயற்கையிலிருந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பழகினவங்க, பழகாதவங்க, கிடைத்த விஷயம், கிடைக்காத விஷயம் அத்தனைக்கும் நன்றியோடு இருக்கணும். நம்ம கண்ணில் ஐம்புலன்கள் எதெல்லாம் நம்ம ஐம்புலன்களால் ஃபீல் பண்ணுறோமோ அத்தனைக்கும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். மூச்சுக்கு கண்ணால் எதை பார்க்குறோம், காதால் எதை கேட்குறோம், எதை தொடரோம், எதை உண்றோம், உட்கொள்கிறோம், அத்தனைக்கும் நம்ம நன்றியோடு இருக்க கற்றுக்கணும். அப்போ நம்ம கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம். அப்போ கடவுள் நினைப்பாங்க, இவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை கொடுத்த எல்லாமே பிடிக்குதே அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும்.